मार्दादिकं जनधोत्रं तस्मै समस्तवेदार्थविदे विकनसे नमः। श्रुतिस्मृतिनदी पूर्णं सहस्रकल्लोलसङ्कुलमिष्टपद्भुतकं शुद्धं वन्दे श्री विकनोद्दमम् श्रीमद् विकनसमहागुरवे नमः। नमो वेङ्कटेशाय। மகாலட்சுமி ஸ்ரீசுக்த பாராயணம் மிகவும் விசேஷமானது. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணால் நாம் நினைத்த காரியம் உடனே ஜெயமாகக்கூடியது. இரண்யவர்ணாமரணேம் சவர்ணரஜதஸ்ரதாம். மகாலட்சுமி சொர்ணரூபமாக இருக்கா. மகாலட்சுமியை நாம் பிரார்த்தனை செய்தோம்னா வில்வம், தாமரை புஷ்பங்கள், குங்குமத்தினாலோ அர்ச்சனைகள் செய்வது, மகாலட்சுமியை பாராயணம் பண்ணுவது மிகவும் விசேஷம். அதை காதால் சிரவணம் பண்ணாலே மகா விசேஷம். அதனால தான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கக்கூடிய இடத்துல பஞ்சசுக்தங்கள் பாராயணங்கள்லாம் நடக்கிறது. அதில் மகாலட்சுமிக்கு பிடித்தது மிகவுமாக ஸ்ரீசுக்த பாராயணம். அதனால் மகாலட்சுமி தாமரைனால் பண்ணுவது மிக விசேஷம். வில்வத்தினால தீர்க்க சமங்கல்ய பிராப்தம், திருமண தடைகள், சந்தான பிராப்திகள், காரிய சித்திகள் ஜெய, அதாவது எது தடைப்படுறதோ அந்த இடத்துல ஸ்ரீசுக்த பாராயணங்கள் பண்ணியோ இல்லை மகாலட்சுமி தாயாரையால் பண்ணி அந்த இடத்துல பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். திருமஞ்சனம் பண்ணி தாயாருக்கு ஸ்ரீசுக்த பாராயணங்கள் பண்ணி தாயாருக்கு தலைக அம்சம் பண்ணி பானகமோ இல்லை வெள்ளமோ வைத்து அம்சம் பண்ணி பெருமாளுக்கு தாயாருக்கு பண்ணோம்னா பிரத்யட்சமாக நாம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். உத்தியோகங்கள்லாம் அமையலை, எனக்கு வருமானங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னும்போது மகாலட்சுமியை பிரார்த்தனை அவ்வளவா ஆற்றுல கூட பண்ணலாம். அதை ஆனால் அதை முறையோடு பண்ணணும். அதை வைதிகாலை வச்சு முறையோட ஸ்ரீசுக்த பாராயணங்கள் பண்ணி, இல்லை நம்ம ஆடியோ மூலயமா கூட கேட்டுக்கலாம். டிடிடி நிறைய இடத்துல எல்லாம் போட்டுருக்கா. தினோட மாதத்தில் போட்டு கூட கேட்கலாம். கேட்டோம்னா மகாலட்சுமி அங்கே வாசம் பண்ணுவாங்க. நிச்சயமாக கஷ்டங்கள்லாம் தீரும், எல்லாருடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாள், எல்லோரும் சந்தோஷமாக. அதனால் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுவது மிக விசேஷம். அதுதான் ஸ்ரீசுக்த பாராயணத்தினுடைய விசேஷமானது. அதனால் எல்லோரும் கேட்டு பயன்பெற்று மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கும் பாத்திரங்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமோ வெங்கடேசாய.